நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தெரு நாய்கள் கடித்ததில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். கல்லடைக்குறிச்சி பகுதியில் சாலையில் நடந்து சென்ற சிறுவர்கள் பெரியவர்களை நாய் கடித்துள்ளது. இதனால் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாய் கடித்தது தொடர்பான காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாய் ஒரு சின்ன பையன் வீட்டை விட்டு வெளியே தான் வந்திருக்கான். ஒடி அவனை கீழே தள்ளி மேலே கடிச்சு புரண்டு இரத்த காடை ஆக்கிட்டு. அது மட்டுமல்ல, அந்த நாய் இந்த பையனை மட்டும் கடிச்சது மட்டுமல்ல, எத்தனையோ தெருவில் போகிறவங்க வாரவங்களெல்லாம் கடிச்சு கொதறிட்டு. அதனால அந்த நாய் தொல்லையிலேருந்து பிள்ளைகள் விடுபடணும்னா நீங்கள் அதுக்கு சீக்கிரத்தில் எவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஸ்கூலெல்லாம் இப்போ முடிய போகிற நேரம், பிள்ளைகள் நாங்கள் வெளியே விடாமல் முடியாது. அதனால் சந்துக்கள் தூரம் நாய் தான் தொந்தரவு அதிகம். கடலூர் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மஞ்சள் காமாலை பரவி வருவது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தி வருகிறது. எடைக்கல் கிராமத்தில் 1 மாத காலத்தில் 50க்கும் மேற்பட்டோருக்கு மஞ்சள் காமாலை ஏற்பட்டு குணமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் 10 பேர் மஞ்சள் காமாலைக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5 பேர் நாட்டு வைத்தியம் எடுத்து வருகின்றனர். இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் மருத்துவ முகாம் நடத்தி மஞ்சள் காமாலை பரவலை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். குழந்தைங்கள் ஜொரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தோன்னா மஞ்சக்காமலைன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஒரு சில பேர் வீட்டிலே நாங்கள் நாட்டு மருந்து வைத்தியம் நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால் குணமடையலை. ஆய்வு செஞ்சு எல்லா மக்களையும் பரிசோதனை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நேற்று கூட பார்த்தோன்னா ஆம்புலன்ஸில் ஒரு 10 வயசு குழந்தை மஞ்சள் காமாலையில் ஆம்புலன்ஸ் நைட்டு அன்டைமில் இட்டு போகிறாங்க. இது தற்போது 1 மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவரிடம் தொலைபேசி மூலம் கேட்டபோது மஞ்சள் காமாலைக்கு குடிநீர் காரணமாக இருக்கலாம் என தெரிவித்தார். இதனிடையே எடைக்கல் கிராமத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் வீடு வீடாக ஆய்வு மேற்கொண்டனர். அவர்களுக்கு ரத்த பரிசோதனை செய்ததோடு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் உள்ள தண்ணீரையும் ஆய்வு செய்தனர். இதனிடையே ஊராட்சி நிர்வாகம் மூலம் கிராமம் முழுவதும் தூய்மை பணி செய்யப்பட்டு ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டது. சென்னையில் மெட்ராஸை எனப்படும் கண் தொற்று நோயால் குழந்தைகள் அதிக அளவு பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தனியார் மருத்துவமனையின் முதுநிலை மருத்துவர் டாக்டர் சௌந்தரி நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கடந்த சில வாரங்களாக நாள்தோறும் 5 பேருக்காவது மெட்ராஸை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர்களில் பலர் குழந்தைகள் என்றும் தெரிவித்துள்ளார். மெட்ராஸை சாதாரண தொற்று என்றாலும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து உரிய சிகிச்சை பெறாவிட்டால் பார்வையில் தெளிவற்ற நிலை ஏற்பட்டுவிடும் என டாக்டர் சௌந்தரி எச்சரித்துள்ளார். காலநிலை மாற்றத்தின் காரணமாக வழக்கத்தை விட மெட்ராஸை பாதிப்பு 30 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஷவர்மா மீதான புகார்கள் அதிகம் வந்தாலும் அதன் மீதான கிரேஸ் குறையவில்லை. இதுபோலதான் உலகளவில் சிறந்த உணவாக ஷவர்மா இடம் பிடித்துள்ளது. உலகின் சிறந்த சாண்ட்விச் பட்டியலில் ஷவர்மா முன்னிலை பெற்றுள்ளது. முதலில் மத்திய கிழக்கு நாடுகளில் உருவான ஷவர்மா துருக்கி மொழியில் ஷெவர்மி என அழைக்கப்பட்டது. இதற்கு சுற்றும் என்று அர்த்தம். ஒரு சுற்றும் கம்பியில் கறியை சமைப்பதால் இதற்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம். ஓட்டோமன் காலம் தொட்டு இருந்து வந்த ஷவர்மா 2000வது ஆண்டத்தில் உலகம் முழுவதும் பிரபலமடைந்தது. ஆனால் ஒவ்வொரு நாடுகளிலும் அந்நாட்டிற்கு ஏற்ப மசாலாக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்தியாவிலும் விதவிதமான ஷவர்மா உள்ளது. அவற்றை வாங்க மக்களும் அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர். இடுப்பு சுற்றளவு வரையறுக்கப்பட்ட அளவை விட 11 விழுக்காடு அதிகரித்து இருந்தால் உடற்பருமன் தொடர்பான புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு 25 விழுக்காடு அதிகம் இருப்பதாக ஸ்வீடன் லண்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். உடற்பருமன் தொடர்பான புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பை முன்கூட்டியே கண்டறிய BMI என்று அழைக்கப்படும் பாடி மாஸ் இண்டெக்ஸை விட இடுப்பு சுற்றளவை அளவிடுவதே சிறந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். BMI அளவீடானது உடலின் எடை உயரத்திற்கு ஏற்ப எப்படி இருக்கிறது என்பதையே காட்டும். உடலில் கொழுப்பு எப்படி பரவி இருக்கிறது என்பது அந்த அளவீடு காட்டுவதில்லை. அதுவே இடுப்பு சுற்றளவை அளக்கும் போது வயிற்று பகுதியில் எவ்வளவு கொழுப்பு தேங்கி இருக்கிறது என்பதை கண்டறிய முடியும் என்று ஸ்வீடன் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை முன்னெப்போதும் இல்லாத உச்சம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 50 ரூபாய் விலை உயர்ந்து இதுவரை இல்லாத அளவாக 8560 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் ஒரு சவரன் 400 ரூபாய் விலை அதிகரித்து 68,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை குறைந்து 112 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவின் பதில் வரி அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் வர்த்தக போர் உருவாகியுள்ளதால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பாக கருதும் தங்கத்தில் முதலீடு செய்வதே அதன் விலை அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்தின் இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகள் டெல்லி மெட்ரோவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் 118.9 கிலோமீட்டர் நீள ரயில் பாதையில் ரயில்கள் இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிகளை டெல்லி மெட்ரோ நிறுவனத்திடம் ஒப்படைப்பதற்கான 5,870 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒப்பந்தத்தின்படி 2ஆம் கட்டத்தில் உள்ள 3 வழித்தடங்கள், 3 பராமரிப்பு பணிமனைகள் மற்றும் பயணிகள் சேவைகள் என அனைத்து பணிகளும் டெல்லி மெட்ரோ நிர்வகிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டத்தில் பயணிகளுக்கான ரயில் சேவை தொடங்கும் தேதியிலிருந்து 12 ஆண்டுகள் வரை இந்த ஒப்பந்தம் செயல்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணிகள் திருப்திகரமாக இருப்பின் மேலும் 3 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் நீட்டிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதல் முறையாக மெட்ரோ ரயில் சேவையை இயக்கிய அனுபவம் வாய்ந்த நிறுவனம் என்பதால் டெல்லி மெட்ரோ நிறுவனத்திடம் இந்த பணி ஒப்படைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கேந்திரிய வித்யாலயா பள்ளி இணையதளம் பெயரில் போலி இணையதளங்கள் செயல்படுவதாக அந்த பள்ளியின் கல்வி பிரிவு எச்சரித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் நாட்டில் 1256 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் செயல்படுகின்றன. மிக குறைந்த கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுவதால் இந்த பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி பெயரில் சில போலி இணையதளங்களை உருவாக்கியுள்ளதாகவும் இது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துவதாகவும் புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக பள்ளியின் கல்வி பிரிவு வெளியிட்ட அறிவிப்பில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் குறித்த தகவல்கள் அனைத்தும் kvsangathan.nic.in என்ற இணையதளம் வாயிலாக மட்டுமே பகிரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேறு இணையதளங்களில் வெளியாகும் போலி அறிவிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளதாக ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. அந்நாட்டில் கடந்த ஆண்டு 813ஆக இருந்த கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டில் 902ஆக அதிகரித்துள்ளது. எலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் முன்னிலையில் உள்ளனர். 450 கோடீஸ்வரர்களுடன் சீனா 2வது இடத்தில் உள்ளது. இந்த பட்டியலில் 205 கோடீஸ்வரர்களுடன் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. இந்திய கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி முதலிடத்திலும் கௌதம் அதானி 2வது இடத்திலும் உள்ளனர். ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்டுள்ள கோடீஸ்வரர்கள் பட்டியலில் ஹரியானா பாஜக எம்எல்ஏவும் தொழிலதிபருமான சாவித்ரி ஜிண்டால் நாட்டின் பணக்கார பெண்ணாக உள்ளார். ஆந்திராவில் அமராவதி தலைநகர் திட்டத்தை பிரதமர் மோடி இம்மாதம் மீண்டும் தொடக்கி வைக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமராவதியில் உள்ள தலைமைச் செயலகத்தில் சிங்கப்பூர் அரசின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது மாநில அரசின் தலைமைச் செயலாளர் விஜயானந்த் இந்த தகவலை வெளியிட்டார். இம்மாதம் ஆந்திராவுக்கு வருகை தரும் பிரதமர் மோடி தலைநகரில் 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள கட்டுமான பணிகளை தொடக்கி வைக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தலைநகரை மேம்படுத்தும் திட்டப் பணிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கும்படி சிங்கப்பூர் அரசு அதிகாரிகளிடம் விஜயானந்த் கேட்டுக் கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆடக்குடி பகுதியில் சாலையில் சென்ற ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் காயமடைந்தனர். கருங்கல் குளச்சல் பிரதான சாலையில் இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருப்பதற்காக ஆட்டோவை திருப்பிய போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் ஆட்டோவில் பயணித்த 3 பெண்கள் மற்றும் ஓட்டுநர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் பெய்த மழை காரணமாக ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைத்திருந்த 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமாகியுள்ளன. அறுவடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் நெல்மணிகள் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டிருந்தன. திடீரென பெய்த பலத்த மழை காரணமாக திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகியுள்ளன. இதனால் நெல்மணிகள் விலை குறைந்து எடை போடப்படுமா எனும் அச்சத்தில் உள்ள விவசாயிகள் நெல்மணிகளை கிடங்கில் வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏப்ரல் மாதத்தின் முதல் வளர்பிறை சஷ்டியை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். அதிகாலை முதலே கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கடலில் நீராடிய பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர். கோயில் வளாகம், வள்ளிகுகை பகுதி, பேருந்து நிலையம், கடற்கரை பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இந்த ஆண்டு காட்டு அத்திப்பழங்கள் அதிக அளவில் விளைந்துள்ளன. பறவைகள் மற்றும் குரங்கு, அணில்களுக்கு அத்திப்பழங்கள் நல்ல உணவாக இருந்து வருகின்றன. குறிப்பாக மலை அணில்கள் காட்டு அத்திப்பழங்களை விரும்பி சாப்பிடுகின்றன. காட்டு அத்திப்பழங்களில் அதிக அளவில் புழுக்கள் இருப்பதால் மக்கள் இவற்றை பயன்படுத்துவதை தவிர்த்து வருகின்றனர். விழுப்புரத்தில் தூய்மை பணியாளர்களை அழைத்து வந்து கவுன்சிலரின் மகளுக்கு நலங்கு வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 28வது வார்டு கவுன்சிலரான பாஜகவை சேர்ந்த வடிவேல் பழனி என்பவரது மகள் ஆதிலட்சுமிக்கு வருகிற 7ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. இதையொட்டி மணப்பெண்ணுக்கு நலங்கு வைக்கும் சடங்கு நடைபெற்ற போது சிறப்பு அழைப்பாளர்களாக விழுப்புரம் நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை கவுன்சிலர் அழைத்துள்ளார். மணப்பெண்ணுக்கு தூய்மை பணியாளர்கள் நலங்கு வைத்து வாழ்த்தியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பணி ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளரை நகராட்சி ஆணையர் தனது வாகனத்தில் வழியனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருவாரூர் நகராட்சி பொது சுகாதார பிரிவில் தூய்மை பணியாளராக கடந்த 30 ஆண்டுகள் பணிபுரிந்து பணி ஓய்வு பெறும் சரோஜாவிற்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய நகராட்சி ஆணையர் தாமோதரன், விழா முடிந்தவுடன் தூய்மை பணியாளர் சரோஜாவை தனது வாகனத்தில் வழி அனுப்பி வைத்தார். பணி ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளரை ஆணையர் வாகனத்தில் வழி அனுப்பி வைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. திருவாரூர் நகராட்சி பொது சுகாதார பிரிவில் தூய்மை பணியாளராக கடந்த 30 ஆண்டுகள் பணிபுரிந்து பணி ஓய்வு பெறும் சரோஜாவிற்கு பணி ஓய்வு பாராட்டு விழா நடந்தது. விழாவில் ஆணையர் தாமோதரன் பேசும்பொழுது, இனிவரும் காலங்களில் பணி நிறைவு விழாக்களில் அனைத்து தூய்மை பணியாளர்களும் கலந்து கொள்ளும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும், பணி நிறைவு நாள் அன்றே ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பணி ஓய்வு பெற்ற சரோஜாவை ஆணையர் தனது வாகனத்தில் வழி அனுப்பி வைத்தார். நகராட்சி ஆணையர் தாமோதரன் தனது வாகனத்தில் ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளரை அவர் அனுப்பி வைத்த அந்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பிடமனேரி ஏரியில் ஆகாய தாமரை நிறைந்து காணப்படுவதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 40 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி பராமரிப்பு இல்லாததால் தண்ணீரில் நச்சுத்தன்மை அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். பிளாஸ்டிக் கழிவுகளும் கலந்துள்ளதால் ஏரி நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வாடகைக்கு குடியிருந்த பெண்ணை வீட்டின் உரிமையாளர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனிஃபர் கிளாடிஸ் என்பவர் காசிமயல் பகுதியில் உள்ள வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்துள்ளார். இவர் வீட்டின் உரிமையாளர் அலி என்பவரது வீட்டிற்கு சென்ற நிலையில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது வீட்டின் உரிமையாளர் அலி கத்தியால் ஜெனிஃபரை குத்தி கொலை செய்துள்ளார். இதன் பின்னர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை தாம்பரத்தில் சாலை விபத்தில் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலையூரில் பணியாற்றிய சிவகுமார் பணி முடிந்து வீடு திரும்பும் போது ஜிஎஸ்டி சாலையில் பின்னால் வந்த தனியார் பேருந்து மோதியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிவகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வேக வைக்காத கோழி இறைச்சியை சாப்பிட்ட 2 வயது சிறுமி பறவை காய்ச்சல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் பாலநாடு மாவட்டத்தில் உள்ள நரசவராவ்பேட் நகரில் வசிக்கும் சிறுமிக்கு கடந்த 28ஆம் தேதியன்று அவரது பெற்றோர் வேக வைக்கப்படாத கோழி இறைச்சியை ஒரு துண்டு கொடுத்துள்ளனர். அதை உண்ட சிறுமிக்கு மூச்சுத் திணறல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட தீவிர உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மார்ச் 4 அன்று பறவை காய்ச்சல் அறிகுறிகளுடன் மங்களகிரி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சிறுமி மார்ச் 18ஆம் தேதி உயிரிழந்தார். அந்த சிறுமி உயிரோடு இருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் மூலம் அவருக்கு பறவை காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது உறுதியானது. இதற்கு முன்பு சில முறை இவ்வாறு வேக வைக்கப்படாத கோழி இறைச்சியை கொடுத்துள்ளதாகவும், அப்போதெல்லாம் சிறுமிக்கு எதுவும் நேரவில்லை என்றும் அவரது பெற்றோர் கூறியுள்ளனர். இதையடுத்து ஆந்திர மாநிலத்தில் எளிதில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகளில் காய்ச்சல் பரிசோதனைகளை மேற்கொள்ள அரசு உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் வேக வைக்கப்படாத இறைச்சியை சாப்பிட்டதுதான் சிறுமியின் மரணத்துக்கு காரணம் என்றும், பறவை காய்ச்சல் பரவல் குறித்த அச்சம் தேவையில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் இன்றும் 5ஆம் தேதியும் 21 மின்சார ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது.
பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் பாதை மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற உள்ளன. இதன் காரணமாக சென்ட்ரல் சூலூர்பேட்டை இடையே காலை 5:40, காலை 10:15, நண்பகல் 12:10 மணிக்கு ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. சூலூர்பேட்டை நெல்லூர், கடற்கரை கும்மிடிப்பூண்டி, செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையேயும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி இடையே காலை 9:55 மணிக்கு இயக்கப்படும் ரயில் கடற்கரை வரை மட்டுமே இயக்கப்படும். கும்மிடிப்பூண்டி தாம்பரம் இடையே மாலை 3 மணிக்கு இயக்கப்படும் ரயில் கடற்கரையிலிருந்து இயக்கப்படும். ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. நாகையில் தாய்க்கு பதிலாக ஆள்மாறாட்டம் செய்து 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மகளை தேர்வுத்துறை அதிகாரிகள் பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். வெளிப்பாளையத்தில் உள்ள பள்ளியில் ஆங்கில பாடத்திற்கான தனித் தேர்வை எழுதிய போது செல்வாம்பிகை என்பவர் சிக்கினார். இவர் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தனது தாய் சுகந்திக்காக ஆள்மாறாட்டம் செய்து தேர்வு எழுத வந்தது தெரியவந்தது. கடந்த 28ஆம் தேதி நடந்த தமிழ் பாடத் தேர்வையும் முகக்கவசம் அணிந்து வந்து செல்வாம்பிகை எழுதியிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை முன்னெப்போதும் இல்லாத உச்சம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 50 ரூபாய் விலை உயர்ந்து இதுவரை இல்லாத அளவாக 8560 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் ஒரு சவரன் 400 ரூபாய் விலை அதிகரித்து 68,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை குறைந்து 112 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவின் பதில் வரி அமலுக்கு வந்துள்ள நிலையில் வர்த்தக போர் உருவாகியுள்ளதால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பாக கருதும் தங்கத்தில் முதலீடு செய்வதே அதன் விலை அதிகரிக்க காரணமாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேசத்தில் துணிக்கடை குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பின் மாவட்டத்தில் உள்ள துணிக்கடையின் குடோனில் ஏற்பட்ட தீ மளமளவென முதல் மாடிக்கும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கட்டுப்படுத்தினர். டெல்லியில் மேம்பாலத்தின் மீது ஏறி ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் டெல்லியில் மின்வெட்டு நிலவுவதாக கூறி மேம்பாலத்தில் எதிர்ப்பு பேனர்களை கட்டிய ஆம் ஆத்மி கட்சியினர் பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேனர்களை அகற்றி ஆம் ஆத்மி கட்சியினரை அப்புறப்படுத்தினர். நாட்டின் மிகப்பெரிய கட்சி என கூறிக்கொள்ளும் பாஜகவால் ஒரு தலைவரை கூட தேர்வு செய்ய முடியவில்லை என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா தொடர்பான விவாதத்தின் போது உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வாரிசு கட்சிகளுக்குத்தான் தலைவரை தேர்வு செய்வதில் சிக்கல் இருக்காது என்றும், வாரிசு கட்சியாக பாஜக இல்லாததால் அதற்கு தலைவரை தேர்வு செய்ய நேரம் தேவைப்படும் என்றும் பதிலடி கொடுத்துள்ளார். மின்கட்டணம் குறைபாடுடைய மீட்டரை மாற்றுவது உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தமிழகம் முழுவதும் அனைத்து செயற்பொறியாளர்கள் அலுவலகங்களிலும் வரும் 5ஆம் தேதி சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன. காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை முகாம் நடைபெற உள்ளது. மின் கட்டணம் குறித்து பெறப்படும் புகார்கள் மீது 3 நாட்களில் தீர்வு காண பொறியாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறைபாடு உடைய மீட்டர் குறித்து புகார் பெறப்பட்டால் 3 நாட்களுக்குள் புதிய மீட்டர் மாற்றித்தர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம் நடத்துவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மருதமலை முருகன் கோயிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள சூழலில் கோயிலில் இருந்து வெள்ளிவேல் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூலவருக்கு முன்பாக சுமார் 2.5 அடியில் இருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிவேல் திருடப்பட்டுள்ளது. பட்டப்பகலில் சாமியார் வேடத்தில் வந்த நபர் வேலை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின்றன. குடமுழுக்கு விழாவை ஒட்டி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அதனையும் மீறி பட்டப்பகலில் இந்த திருட்டு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.